வெல்கம் டு samsath kitchen. வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ஹக்கா நூடுல்ஸ் 400 கிராம். பஜார்ல ஹக்கா நூடுல்ஸ்னு கேட்டீங்கனாலே கிடைக்கும். கேரட் 2 நல்ல சன்னமா துருவியது. பெரிய வெங்காயம் 1 நல்ல சன்னமா நறுக்கியது. முட்டைக்கோஸ் ஒரு சிறிய துண்டு துருவியது. வெங்காயத்தாள்கள் சிறிதளவு. கொடமிளகாய் 1 நறுக்கியது. தக்காளி சிறிதளவு. மல்லி இலைகள் ஒரு கொத்து. கறிவேப்பிலை ஒரு கொத்து. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன். சோயா சாஸ் 1 டீஸ்பூன். குருமிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இது ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இது சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான். இது ஒரு நூடுல்ஸ் மசாலா பஜார்ல கிடைக்கும் லூஸ்ல. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப. வாங்க வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பரந்த பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. அதுல நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேங்க. எதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் ஊத்திருக்கேன் அப்படின்னா நூடுல்ஸ் அப்பதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். அதுக்காக தான். இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறப்ப நம்ம ஹக்கா நூடுல்ஸ போட்டுக்கலாம். இந்த தண்ணியிலேயே நல்லா நூடுல்ஸ வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா வடிச்சு எடுத்துப்போம். இந்த மாதிரி ஹக்கா நூடுல்ஸ தண்ணியே இல்லாம வடிச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாயிருச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கூடவே முட்டைக்கோஸ், கேரட் துருவினது, லைட்டா இது 3 வணங்கட்டும். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் இது கூட கொடமிளகாய், தக்காளி, வேப்பிலை இலைகள் இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள், சோயா சாஸ், இன்கிரீடியன்ட் நூடுல்ஸ் மசாலா பவுடர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தக்காளி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே குருமிளகுத்தூள். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிகட்டி வச்சிருந்த ஹக்கா நூடுல்ஸ போட்டுக்கலாம். இப்போ இத மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட மல்லி இலைகள், வெங்காயத்தாள் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்னோட ஒட்டாம இந்த அளவுக்கு உதிரியா இருக்குன்னு சுவையான வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்க நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸையும் அவங்க சாப்பிடுவாங்க. மறக்காம சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் samsath kitchen.